அன்னைக்கு ஒரு நாள் முக்கியமான வேலையை ஆத்தங்கரை பக்கம் போயிருந்தேன். அங்கே தான் இந்த செடியை பார்த்தேன். உடனே கொஞ்சம் வீட்டுக்காக பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த செடியோட பேர் பேய் மிரட்டு இல்லைனா பெருந்தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியை உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். நம் முன்னோர்கள் விளக்கேற்றுறதுக்கு திரியாக பயன்படுத்த நிறைய செடி கொடிகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா வாழை மரத்தோட பட்டை, எருக்கஞ்செடியோட பட்டை, அது மாதிரி தான் இந்த இலையை பயன்படுத்தி விளக்கேற்றிருக்காங்க. இந்த இலையை பறிச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா நினச்சிட்டு நீங்கள் விளக்கேற்றுனீங்கன்னா இது திரி மாதிரியே எரியுதுங்க. இன்றைக்கும் சில கிராமங்களில் கோயில்களில் இந்த இலையை திரியாக பயன்படுத்துகிறாங்க. பச்சை இலை எப்படி எரியும்னு எனக்குமே கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அதனால தான் கொஞ்சம் போல் இலைகளை பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே விளக்கில் போட்டு ஏற்றி பார்த்தேன். அழகாக எரிஞ்சுதுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ நம்ம திரி போட்டு எப்படி விளக்கேற்றினா எரியுமோ அதே மாதிரி தான் அந்த இலையும் எரிஞ்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி விளக்கேற்றும் போது இந்த இலையோட வாசமும் வருதுங்க. இந்த வாசனையால் நம்ம வீட்டில் பூச்சி தொல்லைகள் கூட இல்லாமல் இருக்கும். கொசு தொல்லைகளும் கம்மியாகும்னு சொல்கிறாங்க.